வாங்குனீங்கன்னா கமெண்ட் சொல்லுங்க. நிறைய மிதுன ராசிக்காரர்களுக்கு வாட்ச் கிடைக்க போகுது. யாராவது கிஃப்ட் பண்ணுவாங்க, இல்ல நீங்க வாங்குவீங்க. அநேகமா வால் கிளாக் நின்னு போச்சுன்னு வால் கிளாக் மாத்துவீங்க. வால் கிளாக்குக்கு பேட்டரி போடுவீங்க. டைம் குறித்த சில விஷயங்கள் நிகழும். நெறைய பேருக்கு வந்து திடீர்னு ஏதாவது ஒரு டெக்கர் ஐட்டம் கூட கிளாக் சம்மந்தப்பட்டு டைமிங்கோட உங்க வீட்டுக்கு வரும். நெறைய இந்த தடவ கடிகாரத்தோட தொடர்பு கொள்ள போறீங்க. டைம் உங்களுக்கானது அப்படின்றத இந்த தடவ காட்டக்கூடிய சமிக்கைகளாக அது வந்து சேரும். ஸோ நெறைய மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ தொட்டவில்லாம் துலங்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. கொஞ்சம் கவனமாவும் இருக்க வேண்டிய அமைப்பாகத்தான் இந்த ஜனவரி மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே. படிக்கிற குழந்தைங்க எப்படி இருப்பீங்க? சூப்பரா படிப்பீங்க. 20 வயதிலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் நம்ம மேல் சொன்ன அத்தன விஷயம் உங்களுக்கு தான் கட் காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. 40 வயதை தாண்டிய மிதுன ராசிக்காரர்கள் நீங்க யாருக்கும் அட்வைஸ் பண்ணாதீங்க. யாராவது உங்களுக்கு அட்வைஸ் பண்ணா அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் கேட்டு பேசாம போயிடுங்க. இல்லாட்டி வம்பு வழக்கு வந்துரும். அப்புறம் சண்டை கிழிஞ்சிருச்சுன்னு சொல்லி பிரயோஜனம் இல்ல. நம்மள்ட்ட சட்டை புதுசு வாங்குறதுக்கு கூட காசு இல்ல. பார்த்து நடந்துக்கோங்க. பிப்ரவரி மாசம் வரைக்கும் குரு வக்ரமா இருக்காரு. ஓகே. 60 வயதை தாண்டிய மிதுன ராசிக்காரர்கள் தேவையில்லாம பிள்ளைகள் குறித்து கவலைப்படாதீர்கள். என்னாதான் யாரையும் மாத்த நெனச்சாலும் மாத்த முடியாதுன்ற உண்மைய புரிஞ்சுக்கோங்க. அவங்கவங்க மாறினா தான் உண்டு. அதனால 60 வயசு தாண்டினவங்களுக்கு இந்த தடவ பிள்ளைகள் குறித்த கவலை, மருமகனை குறித்த கவலை, மருமகளை குறித்த கவலை, அடுத்தவங்கள பத்தியே கவலைப்படக்கூடிய அமைப்பெல்லாம் வந்துரும். நம்ம கவலையே நம்மளுக்கு நம்ம உடம்பே இங்க முட்டி வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குது. அத விட்டுட்டு எதுக்கு அடுத்தவங்கள பத்தி கவலைப்பட்டு. அதனால நம்ம முட்டி வலிய முதல்ல சரி பண்ணுவோம். ஏன்னா மிதுன ராசிக்காரர்கள் 60 வயசு தாண்டினவங்களுக்கு இந்த கால் முட்டியில பிரச்சனை வரும்.